அபிமெலேக்குக்கு வந்து சாராள் வந்து ஆபிரகாமின் மனைவின்னு தெரியாது. ஏன்னா ஆபிரகாம் வந்து சாராளை சகோதரின்னுறான். ஆனால் தாவீது வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணிடுறான். அவன் இன்னொருத்தனுடைய மனைவின்னு அவனுக்கு தெரியும். அதில் வேற இன்னொரு கொடிய பாவம் என்னன்னா, அவனை கொண்டு போய் தந்திரமா எதிரி கிட்ட சண்டை போடுற மாதிரி அவனை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் நிறுத்தி எதிரி கையால் அவனை சாகடிச்சு இந்த மாதிரி அட்டுழியெல்லாம் அவன் பண்ணிடுறான். பண்ணி பச்சைபல தீட்டுப்படுத்தி அப்புறம் கட்டிக்கிறான். அப்போ அது வந்து தெரிஞ்சே செய்கிறது. அது வந்து தப்பு. வேதம் சொல்லுது, கர்த்தர் தாவீது கூட இருந்தார், அவன் போகும் இடமெல்லாம் அவன் கூட இருந்து அவனை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுது. தாவீதுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவன் சொல்றான், என் நினைவுகளை என் தூரத்திலிருந்து நீர் அறிகிறீர், இருதயத்தை ஆழத்தை அறிகிற தேவன்றான். சங்கீதம் 33:14 தாவீது சொல்றான், அவர் பூமியின் குடிகள் எல்லார் மேலும் அவர் நோக்கமாய் இருக்கிறார்னு சொல்றான். சங்கீதம் 33:15 அவன் சொல்றான், இருதயங்களை உருவாக்கி அதன் செயல்களை கவனிக்கிறவர் என்று அவன் சொல்றான். அப்படிப்பட்டவன் துணிஞ்சே இந்த பாவத்தை செஞ்சிடறான். ஒரு வினாடி இச்சைக்கு அவன் வந்து தன்னை ஒப்பு கொடுத்துட்றான். பின்னால சொல்றான், என் குற்றங்கள் உமது முகத்துக்கு மறைவாக இருக்கவில்லை, என் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர்னு சொல்றான். சொல்லி என்ன புண்ணியா? தப்பு செய்தவன் திருந்தியே ஆகணும். கடவுளும் அவனை திருத்துறாரு, அவனை தண்டிச்சிடுறாரு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் என்ற வாக்கில் அவனை தண்டிச்சிடுறாரு. தண்டித்து அவனை வந்து திருத்துறாரு. அதுக்கு அப்புறம் அவன் தங்கமாக மாறுறான்.